மக்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு வந்துட்டு கியர் ஆயில் ஊற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கியர் ஆயில் ஊற்றலான்னு சொல்லிட்டு கழட்டணும்னு பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். திடீர்னு உள்ளே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா சுத்தமாக கியர் பாக்ஸ் மொத்தம் அடியாயிரும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு கழட்டி ஆயிலை ஊற்றுறோம். இதுதான் கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸுக்குள்ளே தான் அந்த கியரோட எல்லாமே இருக்கும், அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி கியர் ஆயில் இதுக்குள்ளே தனியாக இருக்கும். இது நம்ம வந்துட்டு தனியாக தான் ஊற்றணும். அதுக்காக இந்த போல்ட்டை கழட்டிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்துட்டு இன்ஜின் ஆயில் ஊற்றணும். இன்ஜின் ஆயிலில் கியர் ஆயில் ஊற்றணும். கியர் ஆயில் இப்போ ஊற்ற போகிறேன். போயிட்டே இருக்கு மக்களே. ஆயில் கம்மியாக தான் இருந்திருக்கும் போல். இல்லை ஆயில் இருக்கான்னு கூட தெரியலை, இன்னும் நிறையலை. ஆனால் வச்சுருந்த ஆயில் முடிய போகுது. அவ்வளோதான் மக்களே, வேலை முடிஞ்சிச்சு. போல்ட்டை போட்டு விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுற வேண்டியதான். டைட் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்.